அணையிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் கம்பம் பகுதியில் முதல் போக நெல் நடவு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ள விவசாயிகள். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இருபோக நெல் விவசாயம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சரியான நேரத்தில் முல்லை பெரியாறு அணை தண்ணீர் விவசாயத்திற்கு திறந்துவிடப்பட்டதால் உரிய நேரத்தில் முதல் போக நெல் நடவு பணி நடந்து வருகிறது. தென் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படும் முல்லை பெரியாறு அணையின் பாசனம் மூலம் இந்த பள்ளத்தாக்கில் தேனி முதல் லோயர் கேம்ப் வரை சுமார் 14,777 ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுதோறும் இருபோக நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். முதல் போக நெல் சாகுபடி ஜூன் மாதத்திலும், இரண்டாம் போக நெல் சாகுபடி நவம்பர் மாதத்திலும் தொடங்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு மழை போதிய அளவு கை கொடுக்காததால் ஜூன் 1ஆம் தேதி முதல் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் நெல் நடவு பணிக்கான நாற்றங்கால் அமைத்தனர். அதைத் தொடர்ந்து நிலத்தை உழுது நெல் நடவு செய்யும் பணி விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கம்பம், நாராயணதேவன்பட்டி, கருநாக்கு முத்தம்பட்டி, மஞ்சக்குளம், உத்தமபாளையம், சின்னமனூர் போன்ற பகுதிகளில் தற்போது விவசாயிகள் டிராக்டர் மூலம் நிலத்தை உழுது நெல் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.